சபைக்கு போவோமா வேண்டாமா ஆழ்ந்த யோசனையில் ஓபிஎஸ் மானிய கோரிக்கை விவாதத்திற்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை கூடவிருக்கிறது. அந்த கூட்டத்தொடருக்கு முன்னாள் முதல்வரும் பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பன்னீர்செல்வம் வருவாரா மாட்டாரா என்கிற குழப்பம் அவர் ஆதரவாளர்களிடையே எழுந்திருக்கிறது. அவரும் ஆழ்ந்த யோசனையில் தான் இருக்கிறாராம். எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் ஆர்பி உதயகுமார் இது குறித்து நம்மிடையே பேசிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் நிர்வாகிகள் சிலர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியில் ஓபிஎஸ் தான் நீண்ட காலமாக இருந்து வந்தார். அவரை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு காரணம் காட்டி ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சபாநாயகர் அப்பாவு அந்த தேர்வை அங்கீகரிக்கவில்லை. அந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த கூட்டத்தொடரின் போது இருக்கை விவகாரத்தில் எடப்பாடியின் கோரிக்கையை சபாநாயகர் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் முதல்வர் ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்பி உதயகுமார் வசம் போனது. ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வரிசையில் முன்னாள் சபாநாயகர் தனபாலுக்கு அருகில் இடமளிக்கப்பட்டது. இதையெல்லாம் ஓபிஎஸ் கொஞ்சம் ரசிக்கவில்லை. வருத்தத்தில் அந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதை பிற்பாடு தவிர்த்து விட்டார். இந்த சூழலில் தான் வரும் மானிய கோரிக்கை விவாத கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டத்தொடரில் கலந்து கொண்டால் எடப்பாடிக்கு பின்வரிசையில் அமர நேரிடும். அதை ஓபிஎஸ் விரும்பவில்லை. அதனால் சபைக்கு வந்து வருகை பதிவேட்டில் மட்டும் கையெழுத்து விட்டு புறப்பட்டு விடும் எண்ணத்தில் இருந்தார் ஓபிஎஸ். ஆனால் சபைக்குள்ளேயே நீங்கள் வரலைன்னா அதே பெரிய விமர்சனமாக எடப்பாடி ஆளுங்க வச்சிருவாங்க. கூட்டத்தொடரில் கலந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசினா தான் ஈடுபடும் என வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் ஆலோசனை அளித்திருக்கிறார்கள். தவிர எடப்பாடி கேட்க தவறும் மக்கள் பிரச்சனையில் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் சபை நடவடிக்கையில் கலந்து கொள்வதா வேண்டாம் என ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் ஓபிஎஸ் என்றனர் விரிவாக. அதிமுக இருந்து ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சுயேட்சை எம்எல்ஏக்களாக கருதப்படுகிறார்கள். அதிமுக கொறடாவின் உத்தரவு அவர்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது என்கிறார் விவாதம் அறிந்தவர்கள். அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மன்றத்திற்குள் எடப்பாடிக்கு எதிரான காய் நகர்த்தலை ஓபிஎஸ் மேற்கொள்ள வேண்டும். அதிமுகவிற்குள் எடப்பாடிக்கு எதிரான மனநிலை துளிர்விட்டிருக்கும் நிலையில் மன்ற நடவடிக்கைகளை ஓபிஎஸ் புறக்கணிப்பது சரியல்ல என்பதே அவரது ஆதரவாளர்களின் பெரும்பான்மையின் கருத்தாக இருக்கிறது. என்ன முடிவெடுக்கப் போகிறார் ஓபிஎஸ்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.